ஹாய், வெல்கம் டு லேர்ன் வித் ஷண்மு. இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அவர் விறகு வெட்டுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சுன்னு ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கலான்னு நினச்சாரு. அந்த மரம் என்ன மரம் தெரியுமா? மந்திர மரம். நினச்சதெல்லாம் கொடுக்குற மந்திர மரம். இது தெரியாமல் அவர் போய் அங்கே படுத்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டே இருக்கும்போது அவருக்கு உடம்பெல்லாம் வலிச்சுது. இப்போ ஒரு மெத்தை இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. நினைச்ச மாதிரியே ஒரு மெத்தை வந்துருச்சு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அது, நினைச்ச மாதிரியே மெத்தை வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அந்த மெத்தையில படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு படுத்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம கை நிறைய தங்க காசு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே நிறைய தங்க காசு வந்துருச்சு. அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா, நம்ம கை நிறைய தங்க காசு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டே இருக்கும்போது பசி எடுத்துருச்சு அவருக்கு. இப்போ வகை வகையா சாப்பாடு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. நினைச்ச மாதிரியே அவரை சுத்தி வகை வகையான சாப்பாடு வந்துருச்சு. அதை வயிறார சாப்பிட்டு அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வேற காட்டுல தனியா இருக்கோம். இப்ப ஒரு சிங்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சாரு. அவ்வளோதான். அங்க இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எப்பவும் நல்லதையே நினைக்கணுமா. இன்னொரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.